முத்து ப்ரோ, வெல்கம். இவா ப்ரோ ராணுவ போயாச்சு. முகத்துல ஒரே பொலிவு. கோல்டு ஃபேஷியலா பேர்ல் ஃபேஷியலா? ப்ரோ என்ன ப்ரோ, இல்ல என்ன தவிர நிறைய என்னது? பேர் வருத்தத்துல தான் இருப்பாங்க. ஓகே. அதாவது சாச்சனா டைம்ல நீங்க ராணுவ போகணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க. கடைசியில போயிட்டாரு. ஆமா, இந்த வாரம் போயிட்டாரு. ப்ரோ எனக்கு இன்னொரு டவுட்னா, ராணுவுக்கு இன்னைக்கு பயங்கரமான ம். ஃபேன்ஸ் ப்ரோ. வெளியில கிளம்புறாரு, பயங்கரமான ஃபேன்ஸ். நான் அதை வச்சு தான் சொன்னேன். என்ன தவிர யாருமே இன்னைக்கு என்ன தவிர நிறைய பேர் வருத்தப்படுவாங்க அப்படின்னு சொன்னேன் நான். ஏங்க 4 பேர் இருந்தாங்க. அவ்வளவுதான். ப்ரோ அந்த செட்டுக்குள்ள 4 பேர் கணக்கு போடுங்க. ம். முத்துக்குமரன் மாதிரி 4 8 8 16 32 64 போயிட்டே இருக்கும் ப்ரோ. ஒரு தகவலோட வந்திருக்கிறேன். 2 பேர் இந்த வாரமும் டபுள் எவிக்ஷன். இன்னைக்கு ராணுவ போயிட்டாரு. நாளை வந்து மஞ்சரி போவதாக ஒரு தகவல் வந்திருக்குது இன்னைக்கு வரைக்கும் நமக்கு. ம். ஏன் ப்ரோ மஞ்சரினோடனே அன்ஃபேர் எவிக்ஷன் கொஞ்சம் சோகமாகறீங்களா? அன்ஃபேர் எவிக்ஷன்ல இல்ல மச்சான். நல்லா விளையாண்டாங்க. நல்ல பிளேயர் போயிட்டாங்க. அன்ஃபேர் எவிக்ஷன்னா எதுவுமே இல்ல. ஜனங்க ஓட்டு போடல போறாங்கன்றது தானே. நிறைய நல்ல பிளேயர்ஸ் போயிருக்காங்க. இவங்களும் போறாங்க. என்னது இவங்களை விட கம்மி டிசர்விங்கா இருக்கிறவங்க இன்னும் உள்ள இருக்க போறாங்களேன்ற வருத்தம் தான். ஓகே, நீ யாரை சொல்றீங்கன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு ப்ரோ. டைரக்டா பேரே சொல்றேன்னு கேள்வி கேளுங்க. யார் ப்ரோ? விஷாலு, அருண் பிரசாத், பவித்ரா. பவித்ரா கூட இந்த வாரம் கொஞ்சம் நல்லா தானே பண்ணாங்க. ஓகே 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 ப்ரோ. இருந்தாலும் இந்த வாரமாவது அவங்க கொஞ்சம் வோக்கலி பெட்டரா இருந்தாங்க. பட் இவங்க 3 பேருமே மஞ்சரியை விட குறைவு தான். ஆமா, இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பிரபலம் அப்படின்ற ஒரு முகம் இருக்கிறதுனால அவங்கலாம் வாரம் தப்பிச்சிடுறாங்க. மஞ்சரிக்கு அந்த ஒரு பெரிய சப்போர்ட் இல்லாததுனால நல்லா விளையாண்டும் நல்லா வெளியே தெரிஞ்சும் அவங்களால உள்ள சஸ்டெயின் பண்ண முடியல இதுக்கு மேலே. ஸோ அதான் ஒரு மேஜர் ரீசன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் இருக்கலாம். ராணுவ் ம். இத்தனை வாரம் எப்படி தாக்கு பிடிச்சாருன்னு நிறைய பேருக்கு ஆச்சரியம் தான். எல்லாருக்கும் ஆச்சரியம் இருக்கும். ஸோ இப்படியும் அந்த வெளில போயிட்டார் இன்னைக்கு. நிறைய பேர் சந்தோஷமா இருப்பாங்க கண்டிப்பா. இந்த வாரம் முத்துக்குமரன் ஒரு விஷயம் திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருந்தார். அந்த விஷயம் நிறைய பேருக்கு இரிட்டேட் பண்ணுச்சு. நீங்களும் அதை பார்த்துருப்பீங்க, நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு தப்பு அவர் பண்ணிட்டார் அப்படின்னா அந்த தப்பை வந்து அடுத்து வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. அந்த தப்பு எப்படி நம்ம வந்து மழுப்பலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவை தான் அவர் அடுத்தடுத்து பண்ணிக்கிட்டே இருந்தார். இதை நான் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு அக்செப்டன்ஸ் அப்படின்றது வந்து அவர்கிட்ட வரவே இல்லை. ஸோ எவ்வளோ இது ஒஸ்ட்டாக இருந்துச்சு அவரோட ஆட்டிடியூட் இந்த வாரம். இல்ல அக்செப்ட் பண்ணாலும் சரி, அதுக்கப்புறம் அதுக்கான காரணங்களை பின்னாடி போய் சொல்றது. ஆமா, இதனால பண்ணேன் அப்படின்றத விஜய் சேதுபதி முன்னாடி சொல்றதுக்கு தைரியம் இல்லை. அங்க வந்து நான் தான் காந்தி, நான் தான் இது மாதிரி நான் குண்டை தாங்குறேன்ற மாதிரி அவர் வந்து நான் பண்ண தப்பு தான் சார், நான் இப்படி யோசிக்கல சார், நான் பண்ண தப்பு தான். அதுக்கப்புறம் வந்து அப்ப ரயான் பண்ணதும் தப்பு தானே. அதை அங்கேயே ஆர்கியூ பண்ண வேண்டியதான். நீங்க தான் பெரிய பேச்சாளராச்சு. ஆமா ஆமா. இப்ப என்னன்னா பேச்சாளர் எனக்கு இந்த ஆட்டிடியூட் சொல்லுங்க சாரி சொல்லுங்க நீங்க இந்த ஆட்டிடியூட் கூட தப்பு இல்ல மச்சான். இது ரொம்ப நேச்சுரல் ஹியூமன் பிஹேவியர். நம்ம ஒரு தப்பு பண்ணோம்னா இன்னொருத்தங்க குத்தி காட்டினாங்கன்னா நம்ம வந்து ஒண்ணு அப்ப நீ பண்ணது மட்டும் என்னன்ற கேள்வி கேட்போம். கண்டிப்பா. அதுக்கப்புறம் ஒத்துக்கவே மாட்டோம். முடிஞ்ச அளவுக்கு ரீசன் சொல்லுவோம். பண்ணிட்டோம்னா கூட இதை எதனால பண்ண அப்படின்ற காரணங்களை கேட்க கூட மாட்டாங்க. அங்க கூட போய் சொல்லுவோம். ஏன்னா அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நம்ம போன வாரம் பேசின விஷயத்தை இந்த வாரம் விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணாரு. நமக்கு தெரியல, இந்த தடவை டெலிவிகடன்ல நம்ம பேசின நிறைய எபிசோட்ஸ் அந்த மாதிரி இருந்திருக்கு. நம்ம ஒரு வாரம் பேசுறது அடுத்த வாரம் அங்க பேசப்படுது. இவர்தான் பிக் பாஸ் அந்த வீட்டுக்குள்ள நம்ம போன வாரம் பேசணும். அவர் சொல்ற டிசிஷன் தான் மேக்ஸிமம் நிறைய பேரோட டிசிஷனாவும் இருக்கு. அது வந்து திணிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத ஒரு நிதர்சனமான உண்மை. திணிக்கப்படுதா இல்ல ரொம்ப வசதியா ஊட்டப்படுதா? திணிக்கப்படுதுன்னா உங்களுக்கு விருப்பம் இல்லாம உங்ககிட்ட கொடுக்கறது தானே. நீங்க அதை விரும்பி ஏத்துக்கிறீங்கன்னா அது பேர் திணிப்பு கிடையாது. இல்ல விரும்பி ஏத்துக்கிறாங்களா, இல்ல அந்த இடத்துல ட்ரையா இருக்கிறதுனால ஓகே இவர் என்னமோ சொல்றாரு நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு போயிரும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில இருக்கிறாங்களா அப்படின்ற ஒரு விஷயமும் புரியல ப்ரோ. என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கிறப்ப இவர் பண்றாரு. அதுக்கு பேர் பிரெயின் வாஷ். ஓகே ப்ரோ. இதுதான் கரெக்ட், இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்றது பேர் பிரெயின் வாஷ். ஓகே ப்ரோ, எதனால நான் ஒத்துக்குவேன் ப்ரோ. அவர் வந்து ராணவ் கிட்ட ஒரு பாயிண்ட் சொன்னார். ராணவ் பேசுனா பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து நின்று பேச, ஒரு ஆட்டிடியூட் காமிக்காத அப்படின்னு சொன்னார். அதே விஷயத்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரயன் அவர் பண்ணார் ப்ரோ. ரயன் பேசினதுக்கு அவருக்கு இரிட்டேட் ஆச்சு. ரயன் வந்து அந்த பாயிண்ட்ல அந்த இடத்துல கரெக்டாக பேசினதுனால அவருக்கு வந்து அந்த ஒரு செட்டில் மட்டும் சொல்கிறேன், அந்த ஒரு இடத்துல அவர் கரெக்டாக பேசினதுனால அது வந்து ட்ரிகர் ஆயிருச்சு. அதை வந்து அவரால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஒரு மாதிரி ஒரு ஆட்டிடியூட் காமிச்சிட்டு போனார். அப்புறம் ராணவ் காமிச்சா மட்டும் முத்துக்குமரன் கோவம் வருதுன்னு சொல்றாரு. எந்த வகையில் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறதே தெரியல ப்ரோ. ஆமா, ரொம்ப தப்பா இருந்துச்சு. ஐ திங்க் நிறைய சௌந்தர்யாவோட பழகுறாருன்னு நினைக்கிறேன் வீட்டுல இந்த வாரம். ஏன்னா ரயன் எனக்கு என்னன்னு தெரியல, அதுக்கு முன்னாடி அவங்க வீட்டுல இருந்து வந்தப்ப டாஸ்க் பீட்னு சொன்னப்ப டாஸ்க் பீஸ்ட் அப்படின்னப்போ நம்மளாம் சிரிச்சோம். ஆமா ப்ரோ, என்ன டாஸ்க்ல இவரு பீஸ்ட், ஒருவேளை பீஸ்ட் படத்தை பத்தி தான் கலாய்க்கிறதுக்காக இப்படி பேர் வச்சிருக்காங்களா அப்படின்லாம் நான் வந்து யோசிச்சேன். பார்த்தா உண்மை அது கிடையாது. உண்மையிலேயே ஒரு டாஸ்க்னு வந்தா பீஸ்டா இருக்காருன்றது நமக்கு இப்பதான் தெரியுது. அவங்க வீட்டுல இருக்கிறவங்க அவரை மாதிரியே இன்னும் பெரிய தீர்க்கதரிசியா இருந்திருக்காங்க. அவங்களுக்கு அப்பவே புரிஞ்சிருக்கு. என்னமா விளையாடினார் மச்சான் இந்த வாரம். அந்த போட்டோ எடுக்கிற டாஸ்க் எல்லாம் புலியா இருந்தாரு. ஆமா, என்னன்னா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடிட்லாம் போட்டுட்டு இருக்காங்க இப்போ சோஷியல் மீடியாவில். அவங்க அக்கா வந்து சொன்னாங்க, டிடிஎஃப்ல வின் பண்ணி நீ வந்து அந்த வார நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கு டிசர்வ்னு நீ நிரூபிக்கணும் அப்படின்னு அவங்க அக்கா சொல்லிட்டு போனாங்க அந்த வீக்கில்.
அந்த விஷயத்தை ம். அந்த விஷயத்தை வந்து ப்ரூவ் பண்ணிட்டாரு ப்ரோ இப்ப ரயனு. அந்த அளவுக்கு ஒவ்வொரு ம். கேம்லயும் ஃபயரா அவரோட கேம் வந்து கொடுத்துட்டே இருந்தாரு. பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா எப்படி எடுத்துட்டு போலாம், எவ்வளவு சுவாரஸ்யமா எடுத்துட்டு போலாம் அப்படின்றதுக்கு ரொம்பவே முயற்சி பண்ணிட்டு இருந்தார் ரயன். அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு ஆமா. பாராட்டுக்களை கொடுக்கலாம் கண்டிப்பா. கரெக்ட். கடைசியில வரப்போ இன்ஜின் வந்து ரொம்ப நல்லா சூடு பிடிச்சிருக்கு. பேசுறதுலயும் நிறைய கிளாரிட்டி நம்ம 2-3 வாரமாவே பார்த்தோம் ஜீவா. ஆமா. என்ன பிரச்சனைனா அவர் கிளாரிட்டியா பேசுறது வெறும் சௌந்தர்யாவோட லிமிட் ஆயிருச்சு. ஆமா ஆமா ஆமா. இப்ப மட்டும்தான் அவர் கிளாரிட்டியா பேசுறது எல்லாருக்குமே தெரியுது. ஏன்னா டாஸ்க்னு வரப்போ எல்லாருமே இவரை எதிர்த்து இருக்காங்க. ஏன்னா இவர் டாஸ்க்ல மத்தவங்களை விட ரொம்ப பெட்டர். ஆமா. இப்ப முத்துக்குமரனாவது அங்கங்க அழுகுனி ஆட்டம் ஆடினார். இவர் அதெல்லாம் கிடையாது. ஓகே ஓகே. இது என் கேம், நீ என்ன வேணாலும் அலையன்ஸ் போட்டுக்கோ, அப்புறம் நான் அதை கவுண்டர் பண்றதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்ற மாதிரி இவர் வந்து அந்த எண்ணத்துல இருந்தாரு. மத்தவங்க எல்லாம் வெறும் பசங்களா கூட்டணி போடுறப்ப இவர் வந்து இப்ப இப்ப பசங்க பொண்ணுங்க நான் பாகுபாடு, பிசிக்காலிட்டி, பிசிக்கலி வீக் அதுக்கெல்லாம் போல. இவரும் அதை யோசிக்கல. பட் நான் உங்களோட இருக்கேன், இது என் டீம்னு சொல்லிட்டு அவர் விளையாடினது ரொம்ப நல்லா இருந்துச்சு. தோத்தாரு ஆமா செகண்ட் ரவுண்ட்ல. என்னன்னா மஞ்சரி வந்து ஒரு கேள்வியை 3 தடவை தொடர்ந்து கேட்டுட்டாங்க ப்ரோ. ஏற்கனவே வீக் டேஸ்ல 2 தடவை கேட்டுட்டாங்க. இன்னைக்கு விஜய் சேதுபதி முன்னாடியும் அந்த கேள்வியை கேட்டாங்க. அந்த கேள்விக்கு முத்துக்குமரன் இருந்து இன்ன வரைக்கும் பதிலே வரல ப்ரோ. அவர் ஒவ்வொரு தடவை பதில் சொல்லும் போது ஏதாச்சும் ஒரு விஷயத்தை மாத்தி சொல்லி மழுப்புறாரு. இன்னைக்கு வந்து விஜய் சேதுபதி டென்ஷன் ஆயிட்டாரு. எல்லார் மாதிரியும் நீங்களும் பண்ணாதீங்க, குழப்பி விடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்ல அது என்ன கேள்வின்றது இப்ப ஜஸ்ட் இதை பாக்குறவங்களுக்காக சொல்லிருக்கல. அதாவது என்ன ஏன் அந்த டீம்ல நீங்க சேர்த்துக்கல. அதாவது ஃபர்ஸ்ட் டிடிஎஃப் ஃபர்ஸ்ட் டாஸ்க்ல வந்து ஒரு அலைன்ஸ் போட்டார் முத்துக்குமரன். அந்த அலைன்ஸ்ல என்ன ஏன் சேர்க்கல அப்படின்னு சொல்லி மஞ்சரி வந்து ஒரு நியாயமான ஒரு கேள்வி கேட்டாங்க. அந்த கேள்விக்கு இன்ன வரைக்கும் முத்துக்குமரன் இருந்து ஒரு தெளிவான பதில் வரல. பாருங்க 2 ரீசனா இருக்கலாம். ஒன்னு அவங்க பிசிக்கலி வீக்னே இவர் நினைச்சிருக்கலாம். இன்னொன்னு இவர் ஸ்கெட்ச் போடுறதே அவங்களுக்கு எதிராக தான். வாய்ப்புகள் இருக்கு. அவங்கள கூட்டணி வச்சா எப்படி? ஆமா வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. ஏன்னா இப்போ இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா ஸ்கில் செட்னு பாத்தீங்கன்னா 2 பேருக்கும் நிறைய சிமிலாரிட்டி இருக்கு. ஆமா. சோ அந்த ஒரு கோட்டால நம்ம மட்டும் தான் இருக்க முடியும். ஆமா. அப்படின்னு அவர் நினைச்சு இவங்க தான் எதிரின்னு மார்க் பண்ணது ஒரு காரணமாக இருக்கலாம். இன்னொன்னு பிசிக்கலி இந்த அலையன்ஸ்ல எனக்கு வேண்டான்னு இருக்கலாம். ஓகே ஓகே. இத்தனை நாள் அதாவது இந்த வைல்ட் கார்டு என்ட்ரியா மஞ்சரி வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா இருக்கட்டும், முத்துக்குமரனுக்கு அவங்களுக்கும் கருத்தியல் ரீதியா கொஞ்சம் விஷயங்கள் செட் ஆச்சு. அவங்க ஒரு நட்பா தான் உள்ள இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா இந்த வாரம் அவங்களுக்குள்ள ஒரு முரண் வெடிச்சது அப்படின்னே சொல்லலாம். கொஞ்சம் சண்டை அவங்களுக்கு இடையில போச்சு. பாக்குறதுக்கு புதுசா இருந்துச்சு. ஓ இது உண்மையா நம்ம பிக் பாஸ் தான் பாத்துட்டு இருக்கிறோமா, இவங்க 2 பேரும் இப்படிதான் இருக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா அது வந்து கொஞ்சம் அந்த அந்த ஒப்பீனியன் பேஸ்ட் இதுவா தான் இருந்துச்சு. நாஸ்டியா எதுவும் போகல. இந்த ரொம்ப கூச்சலிட்டு கத்துறது, இந்த அருண் பிரசாத் வந்து மத்தவங்க கிட்ட பரதநாட்டியம் ஆடி இது பண்ண மாதிரிலாம் எதுவுமே இல்ல. ரொம்ப நாகரிகமா போன மாதிரி தான் இருந்துச்சு. கருத்து மோதல் தான் அது. ஆமா. அண்ட் அதுக்கப்புறம் இன்னைக்கு எபிசோட்ல கூட யாரு போக கூடாதுன்னு நினைக்கிறப்ப முத்துக்குமரன் மஞ்சரி பேர் தானே சொன்னாரு. ஸ்ட்ராங்கா சொன்னாரு அது. அதனால அது வந்து ஒரு ஒரு மோதல். பட் ஓகே அது ஒப்பீனியன் பேஸ்ட். அதை தாண்டி அவங்க வந்துட்டாங்கன்னு தான் தோணுது எனக்கு. ஓகே 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 ப்ரோ. ப்ரோ ஒரு அதிர்ச்சியான விஷயம் எனக்கு அதிர்ச்சியா இருந்துச்சு. உங்களுக்கு எந்த அளவுக்கு அதிர்ச்சியா இருந்துன்னு நான் இப்ப கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். சௌந்தர்யா என்ன மச்சான் பிரேக்கிங் நியூஸ்லாம் கொடுக்குற? ப்ரோ சௌந்தர்யா இந்த வாரம் கேம் விளையாண்டாங்க. நீங்களே சொன்னீங்கல்ல போன வாரம் சௌந்தர்யா என்ன பண்ணணும்னு கேட்கும்போது கேம் விளையாடணும் அப்படின்னு சொன்னீங்க. இந்த வாரம் ஃபயரா விளையாண்டாங்க. சூப்பர், பாராட்டுக்கள். பாராட்டு. அப்பப்ப விளையாடுறாங்க. என்ன அந்த கிச்சன் இன்சார்ஜ்ன்ற ஒரு டாஸ்க கொடுத்து அங்க அவங்கள வச்சு கேம் விளையாடினாங்க. ஆமா ப்ரோ. மத்தபடி கேம்ல அவங்க பார்ட்டிசிபேஷன்லாம் எனக்கு பிடிச்சிருந்தது. இந்த வாரம் கொஞ்சம் ஃபயரா கொஞ்சம் சின்சியரா இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. இந்த சின்சியர் வந்து முன்னாடியே ஆரம்பிச்சிருந்தா நாங்களாச்சும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா பார்த்துட்டு இருந்திருப்போம்னு நினைக்கிறேன். ஆனா அவங்களோட விசிறிகளுக்கு இதுவே போதுமே. ஆமா ஆமா ப்ரோ. இன்னைக்கு வந்து ராணா வெளியில போகும்போது அருண் ஒரு பாயிண்ட் சொன்னாரு. நீங்க அதை நோட் பண்ணீங்களா? இல்ல மச்சான், அருண் சொன்னதை நோட் பண்ணுமா? யூனிக்கா இவ்வளவு வாரமா இந்த எபிசோட் இவ்வளவு மாசமா பாக்குறேன், ஒரு நோட் பண்ற மாதிரி எதுவுமே சொல்லலையே ப்ரோ. இல்ல ப்ரோ, இது வந்து எனக்கு ஒரு மாதிரி உறுத்தலா இருந்துச்சு ப்ரோ. அதனால நோட் பண்ணி எழுதி வச்சுட்டு வந்துட்டேன் நான். யூனிக்கா ஞாபகம் வச்சிருக்கிற மாதிரி ராணா வந்து பண்ணியிருக்கிறாரு இந்த பிக் பாஸ் சீசன் 8ல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னாரு. என்னது அவர் மாதிரியே மாடுலேஷன்ல சொல்ல அருண் மாதிரியே யூனிக்கா பிக் பாஸ் சீசன் 8ல ஞாபகம் வச்சிருக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. என்ன விஷயம்? அந்த யூனிக்கான விஷயம் என்ன? உங்க கண்ணுக்கு ஏதாச்சும் அந்த யூனிக்கான விஷயம் தெரிஞ்சதா? ஐ திங்க் இதுக்கு முன்னாடி யாரும் கையில கட்டு போட்டு ரொம்ப நாள் அங்க இருந்தது இல்ல நினைக்கிறேன். சஸ்டெயின் பண்ணது இல்ல. இவர் இருந்தாலும் ஒரு ஹார்ட் ஒர்க் போட்டார் அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்களா? ஹார்ட் ஒர்க்லாம் போட்டாரு இல்ல, கையில கட்டு போட்டு இருந்தாரு. அதுல யூனிக்கா இருந்தாரு. ஓகே. வேற ப்ரோ யூனிக்கா ஒரு ஃபன் பண்ற மாதிரியான ஒரு விஷயம். ஃபன் ஏதாச்சும் சின்னதா? வீக்கெண்ட் எபிசோட்ல விஜய் சேதுபதியே குழப்பி விட்டாரு. எந்த கேள்விக்கும் பதில் சரியா சொல்லல. அது இவரோட தனித்தன்மையா இருந்துச்சு. ஓகே. குழப்பி விடுறாரு. அதை தவிர நீ ஏதோ மனசுல வச்சுட்டு என்ன கேள்வி கேட்கற கேட்டு. இல்ல ப்ரோ, எனக்கு எதுவுமே இல்ல ப்ரோ. எனக்கு பிளாங்கா இருக்கு ப்ரோ. அதனால தான் ப்ரோ உங்ககிட்ட நான் ஒரு டிசிஷன் கேக்குறேன் நான். சத்தியமா எதுவுமே இல்லையே. இவர் இவ்வளவு நாள் தாக்கு பிடிச்சதே வந்து பெரிய விஷயம். ஆமா, குழப்பி விட்டாரு. அது வேணா ஒரு யூனிக்னு சொல்றீங்களா?
ராணுவ பண்ண யூனிக்கான விஷயம்னு இப்போ நீங்க ரொம்ப ப்ரூவ் பண்றீங்க. ஒரு விஷயம் எனக்கு தோணுது. ஓகே அதான் யாராவது இந்த டாஸ்க் கொடுத்து சமைக்கணும், இல்ல வீடு கிளீன் பண்ணணும்னா அந்த கட்டை போட்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் வேலை எதுவும் இல்ல, சும்மா ஜாலியா படுக்கணும், சாப்பிடணும், டாஸ்க் விளையாடணும்னா அதை கழட்டி வச்சுட்டு வந்துடுறாரு. ஆமா ப்ரோ. அது இந்த ஆக்டிங் ஸ்கில்ஸ் ரொம்ப யூனிக். ஆமா ப்ரோ, ஒரு ஆக்டர் தான் ப்ரோ. இது கூட இல்லாட்டி எப்படி ப்ரோ? அவர் போன வாரம் தூங்கிட்டு இருந்தார். எனக்கே ஒரு டக்குன்னு அதை பார்க்கும்போது அதிர்ச்சியா இருந்துச்சு. ஐயோ, ஒரு கை இதா இருக்குல்ல அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு அதிர்ச்சியா இருந்துச்சு. அப்பா எப்படி ஃபீல் பண்றான்ப்பா ஜீவா. இருந்தாலும் ஒரு அடிபட்டிருக்கல ப்ரோ, கருணை வேணாமா? நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். யூனிக்லாம் இல்ல அது. நீ நான் சொன்ன ஃபர்ஸ்ட் ஆன்சர் இல்லன்னு அப்ப செகண்ட் ஆன்சர் என்னவா இருக்கும்னு யோசிக்கும் போது வர ஆப்ஷன்ஸ் இதெல்லாம். ப்ரோ ஒண்ணுமே பண்ணல ப்ரோ, அதான் ப்ரோ உண்மை. யூனிக், அது ஒண்ணுமே பண்ணலன்னு சொல்லிட்டா போதும். அவர் வந்து யூனிக்னு வேற அது ஒரு வேளை யூனிக்கான விஷயமா இருக்குமோ? என்னது ப்ரோ? ஆனா அப்ப சௌந்தர்யா டஃப் ஃபைட்டுக்கு வருவாங்களே. என்னது ப்ரோ? இந்த பிஆரா? எதுவுமே பண்ணாம இவ்வளவு வாரம் இருக்கிறது யூனிக் தானே ப்ரோ? ஆமா, சும்மா இருக்கிறது ஒரு வேலை தானே. ஆனா அந்த கேட்டகரியில சௌந்தர்யா இவங்களை விட ஒண்ணு லீடிங் இல்ல. இல்ல இல்ல, அந்த இவர நடுவுல வந்தவரு. அந்த விஷயம் வந்து ராணா தான் டஃப் ஃபைட் கொடுப்பாரு. சௌந்தர்யா கூட அப்பப்போ ஏதாவது சவுண்ட் கொடுப்பாங்க. சரி, அருண் என்னதான் சொன்னாரு ப்ரோ? அதான் அவர் என்ன யூனிக் அப்படின்றத சொல்ல ப்ரோ. அவர் யூனிக்கா ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு தான் சொன்னாங்களே தவிர என்ன யூனிக்னு சொல்ல. எனக்கும் சொல்லுங்கப்பா சொல்லுங்கப்பா, அந்த வடிவேல் மாதிரி தான் சுத்திட்டு இருந்தேன் நானு. அவருக்கும் தெரியாது மச்சான். நமக்கும் தெரியல, வெளியில யாருக்கும் தெரியாது. ஆமா. ராணுவ பாவம் ஒரு கனவு கண்டுட்டு இருந்தாரு. அந்த ஏஆர்எம் தீசிஸ் நீங்க வந்து கேள்விப்பட்டீங்களா ப்ரோ? தெரியாதா? இது வரைக்கும் பிக் பாஸ் ஒரு டைட்டில் வின்னர் இருக்காங்கல்ல, அவங்க பேரோட ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் நீங்க நோட் பண்ணி பாருங்களேன். ஆரவ், ரித்விகா, ஆரி, ஆரவ், ரித்விகா, முகேன் ராவ், ஏஆர்எம் இருக்கா? அடுத்த செட் வாங்க. ஆரி, ராஜு, முகமது அசீம், ஏஆர்எம்னு வந்துருச்சா? அர்ச்சனா. யோ, உனக்கு எம் வரணும்ன்றதுக்காக முகமது அசீம், அவர் பேர் முகமது அசீம் கூட எனக்கு இவ்வளவு நாள் தெரியாது. அசீம்னு தான் எனக்கு தெரியும். இது சோஷியல் மீடியால வர தீசிஸ் ப்ரோ. இந்த தீசிஸை கனெக்ட் பண்ணி ராணவ உள்ள நான் தான் எனக்கு தான் டைட்டில்னு அவர் ஒரு நம்பிக்கையில இருந்தார் ப்ரோ. நான் சொல்லிடுறேன் இதை. அர்ச்சனா ஏவா, அடுத்த ஆர் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது ராணவ் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில அவர் இருந்தார். இந்த விஷயத்தை வீட்டுக்குள்ளேயே நிறைய பேர்ட்ட சொல்லிட்டு இருந்தார். ஓ, இன்னைக்கு அவர் வெளில போனே ரயன்ட் அந்த விஷயத்த சொல்லிட்டு போனார். ஏஆர்எம்டா விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. ஏஆர்எம்னா ஆம்னா கை உடைச்சதுனால இவர் ஒருவேளை அந்த லாஜிக் ஒத்து வரலையா? ஆனா ரொம்ப மொக்கையா இருக்கு மச்சான் இந்த லாஜிக். இந்த வசூல் ராஜால கர்ணா சொல்லுவாரு, 9ல இருந்து 2 எடுத்தா 7 வந்துருது, உன் லக்கி நம்பர். அது மாதிரி இருக்கு. என்ன சோஷியல் மீடியாவில் சும்மா ஃபன்னா போட்டுட்டு இருந்தாங்க. இந்த தீசிஸ் வேற ஒரு சீரிஸ் மோடா எடுத்துக்கிட்டு அவர் வீட்டுக்குள்ள வேற நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாரு. இல்ல அவரோட லெவலுக்கு இது ஒரு ரொம்ப நல்ல ஆர்குமெண்ட். அவர் விஜய் சேதுபதி கிட்ட சொல்லியிருக்கணும். ஓகே, சொல்லியிருந்தா என்ன பெட்டரா இருந்திருக்கும். அவரே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருப்பாரு. அப்படின்னா என்ன அப்படின்னு. ஏஆர்எம்மா எப்படிலாம் வரீங்கடா டேய். சரி, நாளைக்கு மஞ்சரி போனதை பத்தி நம்ம நாளைக்கு பேசுவோம். அவங்க என்ன பேசுறாங்கன்றத பார்த்துட்டு. ஓகே ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச்.